LGBTQ மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல சக்சஸ்ஃபுல்லான மூவிஸ், எக்கச்சக்கமான அவார்ட்ஸ். உங்களால எப்படி முடியுது? ஸ்டோரிஸ். இங்க கதை தான் எல்லாமே. நம்ம மக்கள் கிட்ட சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளோ கதைகள் இருக்கு. அப்படி நான் கேட்ட கதைகள் தான் எனக்கு இவ்வளோ அவார்ட்ஸையும் வெற்றிகளையும் கொடுத்துருக்கு. இப்படி பல எமோஷன்ஸும் சந்தோஷமும் இன்ஸ்பிரேஷனும் கலந்த மனசுக்கு பிடிச்ச கதைகள் நம்ம மொழியில ஏராளமா இருக்கு. நம்ம மக்களோட மனசுக்கு பிடிச்ச கதைகளை எங்க கேட்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் ஐம் பிரசன்டிங் டு யூ குக்கு FM ஆப். இதுல லவ், கிரைம் ஹிஸ்டரின்னு 15+ ஜானர்ஸ்ல நம்ம கேட்காம போன மனசுக்கு பிடிச்ச 10,000+ கதைகள் தமிழ்லயே இருக்கு. குக்கு FM, மனதிற்கு பிடித்ததை கேளுங்கள். டவுன்லோட் தி ஆப் now. முக்கியமான ரூல், இந்துவை பார்த்தா என்ன சொல்லணும்? இந்த மாதிரி ஒரு பையனை கட்டுறதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும் சொல்லணும். ஒரு ஸ்லாங் மாறாம, இங்க பாரு, அந்த குடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஸ்லாங் மாறாம ஒரே ஸ்லாங்ல வந்து தம்பி அதனால குடுத்து வச்சிருக்கணுமான்னு சொல்லுவாங்க. அந்த மாடுலேஷன்ல அத்தை எப்படி சொல்லுவாங்கன்னு கேளு. உங்க அத்தை கேளு. அத்தை கரெக்டா அதெல்லாம் சொல்லிடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா போடுவாங்க. ஆர்த்தி நல்ல பையன் சொன்னோம்னா அத்தை விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. ஏங்க அந்த மாதிரி அங்க நல்ல பையன் அதுக்கா பையனெல்லாம் குறை சொல்லுங்க. எப்படியே பாத்தீங்களா, எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ எடுத்துக்கோ. இல்ல எடுத்துட்டு இருக்கு. யாராவது ஒரு 2 வாரத்தை நல்ல வார்த்தை பேசுங்களா, அப்படி இருக்கு. சோ எல்லாருமே இந்த ஒரு ஸ்டேஜ்ல பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பையன் கடனுக்கே நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னா உண்மை பொய் தெரிஞ்சு அப்படின்ற வேற எல்லாரும் சொல்ல முடியுமா? ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? வா இங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? தம்பி, நீ ஸ்டேஜ் ஏறி இந்து கிட்ட நல்ல பையன் சொல்லுன்னு சொல்றேன். நாங்க எல்லாரும் கோரஸா வந்து சொல்ல, தனித்தனியா போய் சொன்னாலும் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி இருக்காதா? அதனால அதை யோசிக்கணும்ல. ஆல் குட் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? நான் எனக்கு என்ன பிரச்சனைனா, உங்களுக்கா ஒண்ணு கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு அவன் காலேஜ்ல என்ன பண்ணான் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோ. ஸ்கூல்லயே நான் ஆரம்பிப்ப கார்த்திமா. வாய் வச்சிட்டு கம்முனுதான் வாயண்டா. வந்து பண்ண சேட்டைய சொல்லுவேன்டா. சார் ஒரு கேன. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்ல போ. அதெல்லாம் சொல்லுவா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறமா விளையாடலாம், அது பிரச்சனை இல்ல. சொல்ல மாட்டோம். இவங்கள நம்பலாமான்னு தெரியல. வேணாம், நான் அவங்க இப்பதான் பையனுக்கு என்ன தங்கம் அப்படின்னாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணோம். எப்படியாவது முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா ரிட்டர்ன் கூட்டிட்டோம். ஆமாக்கா, வீடியோ பாத்துருவாங்க. எடிட் பண்றதுல நான் வந்து கொஞ்சம் எனக்கு டைம் இருக்காது. அப்படியே பொண்ணா தெரியாத பொண்ணுன்னா பயப்படணும். தெரிஞ்ச பொண்ணு தானே, என்ன சொன்னாலும் சரி. இந்துக்கே எல்லாம் தெரியும்டா. அப்படியா? இந்த குடும்பம் இப்படியே இருக்கே, என்ன பண்ணலாம்னு தயக்கத்திலே இருக்காங்க 2 பேரும். இவனும் இந்துவும் டாக் அடிச்சுட்டாங்கம்மா. எனக்கும் மோனிக்கும் அகைன்ஸ்டா. இருடா, நான் போய் பேசிக்கிறேன். நான் போய் பேசிக்கிறேன். இருடா, யாராலையும் மாத்த முடியாது. உண்மையா? உண்மை வெல்லும். உண்மை ஒரு நாள் வெல்லுமாண்டா. ஏன் இந்த டைலாக் அவங்களுக்கு எப்பங்க சொல்லி கொடுத்தீங்க? வைக்கல போட்டு போட முடியுமா? பத்திக்கு டெரி வச்சு. So here we come. வந்துட்டோம். ஃபங்க்ஷன் ஹால். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் ஒரே டைம்ல 3, 2, 1 சொல்லி சொல்றீங்க. ஓகே, 3, 2, 1 சொல்லணுமா? சாவடிச்சிருவேன். அம்மா, இந்த என்ன சொல்ல போறீங்க?
இந்த மாதிரி பையன் கிடைக்க தங்கமான பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு Ready, ready? தங்கமான பையன் கிடைக்க நீ மனப்பாடம் பண்ணிட்டு இல்ல இந்துவோட ஃபேக்ஸ் ரியாக்ஷன் சொல்லுங்க இந்து இந்த மாதிரி தங்கமான பையன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கேன். உங்களோடது நல்ல குடும்பம்னு சொல்லிட்டு போறாரு. ஐயா அவர் சொன்னது அப்படி எடுத்துக்க கூடாதுமா, கொஞ்சம் மாடுலேஷனை மாத்தி பாரு. நல்ல குடும்பம் அப்படிதான் எடுத்துக்கணும். ஆக்சுவலி இது என்னோட ரொம்ப நாள் ஆசை எங்கள் அண்ணனை வந்து கல்யாண கோலத்தில் பார்க்கணும். ஸோ எங்கள் அண்ணனை வந்து இப்போ அந்த வேஷ்டி சட்டையில் அதில் பார்த்தது எனக்கு பயங்கர ஹாப்பி. எங்கள் அப்பா இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவனை இந்த கோலத்தில் பார்க்குறதுக்கு. 2 பேரும் நல்லா இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், அதுதான் எங்களோட விஷ். நீ சொல்லுவான். ஆமாம், இல்லை அவர் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னே பண்ணியிருக்காரு இந்த குடும்பத்துக்கு. இப்போ அவருக்காக நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களால் முடிஞ்சது, அவர் பண்ண அளவுக்கு பண்ணாட்டாலும் எங்களால் முடிஞ்சது ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு நாங்கள் ஒட்டி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறோம். சந்தோஷமாக இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம். பொண்ணு மாப்பிள்ளை பற்றி என்ன பேசுங்க, 2 பேருக்கு மனசு பிடிச்சது, விரும்பினாங்க. சரி ஓகே இருப்பேன், எல்லாம் பார்த்து பேசி முடிச்சு நிச்சயம் வரைக்கும் வந்துட்டோம். அப்புறம் என்ன இருக்கு, நல்லபடியாக இருந்தாங்கன்னா அதே எனக்கு போதும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பொண்ணு என் பையனுக்கு பொண்ணுக்கு சேர்ந்து நிச்சயம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.